வெல்கம் டு திஸ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லெஜர் பார்ட் 2. ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் லெஜர் பார்ட் 1ல் வந்து நான் வந்து லெஜர் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 1. ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் தி புக் ஆஃப் அமர் அண்ட் போஸ்ட் தெம் இன் லெஜர். இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இது எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. 2004 மார்ச் மந்தில் மட்டும் இத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து முதல்ல வந்து இதை எல்லா இதுக்கும் வந்து முதல்ல ஜேர்னல் போடணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டு அதுக்கப்புறமா அந்த ஜேர்னல் என்ட்ரிஸோட ஜேர்னல் என்ட்ரிஸை லெஜரில் போஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மார்ச் 1ல் பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ₹25,000. இதான் வந்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன். இதுக்குரிய ஜேர்னல் என்னென்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், டெபிட்டில் 25,000, கிரெடிட்டில் 25,000. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்குரிய ஜேர்னல். நரேஷன் என்ன போட்டிருக்கோம், கேஷ் பர்ச்சேஸ். ஓகேவா. பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ₹25,000 ஜேர்னல் என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 25,000 டெபிட் அண்ட் கிரெடிட்டில். நெக்ஸ்ட்டு வந்து என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ₹50,000. ஸோ இது வந்து கேஷ் சேல்ஸ் ஆயிருக்கு. இதோட வந்து ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டேட் காலமில் மறக்காமல் வந்து டேட் போடணும், மார்ச் 2. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், நரேஷன் வந்து கேஷ் சேல்ஸ், டெபிட்டில் 50,000, கிரெடிட்டில் 50,000. ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மார்ச் 3ல் வந்து பாட் குட்ஸ் ஃபார் கிரெடிட் ஃப்ரம் கோபி ₹90,000. கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காரு கோபி. ஸோ இதோட ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா, டேட் காலம் மார்ச் 3 போட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கோபி அக்கௌண்ட். ஏன்னா அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து கிரெடிட்டுக்கு வாங்கும்போது அந்த பர்சனை தான் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்து நரேஷனில் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கோபி அக்கௌண்ட், நரேஷன் இஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு கிரெடிட்டுக்கு, 19,000. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருங்களா, சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு ராபர்ட் 8,000. இதில் வந்து கிரெடிட் சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ராபர்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், நரேஷன் வந்து கிரெடிட் சேல்ஸ். அமௌண்ட் எவ்வளோ, டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலமில் 8,000 வந்து போடணும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, ரிசீவ்டு ஃப்ரம் ராபர்ட் ₹6,000. அதாவது ரிசீவ்டு ஃப்ரம் ராபர்ட்னா என்னென்னா, கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 6,000 ராபர்ட் கிட்டேருந்து. ஸோ அதுக்கானது வந்து என்னென்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராபர்ட் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் மார்ச் 7, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராபர்ட் அக்கௌண்ட், நரேஷன் வந்து கேஷ் ரிசீவ்டு. எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, 6,000 அண்ட் 6,000. டேட் காலமில் என்ன ஃபஸ்ட்டு மட்டும் 2004 இயர் போட்டிருக்கோம், அடுத்ததெல்லாம் போடல அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரே இயரில் தான் நடந்திருக்கு. அதனால் ஒரு காலமில் வந்து இயர் போட்டால் போதுமானது, 2004. மற்றது எல்லாமே அந்த 2004 மார்ச் மாதத்தில் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் தான். அதனால் ஒரு இதில் மட்டும் இயர் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்னதுன்னா, பெய்டு டு கோபி. ஸோ பெய்டு டு கோபி ₹5,000. கோபி வந்து பே பண்ணிக்கணும். அப்போ கோபி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், 2004 மார்ச் 9ல் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ கோபி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், அதாவது கேஷ் பெய்டு 5,000 அண்ட் 5,000. அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் ₹7,000. 7,000க்கு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா, டேட் மார்ச் 20, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு. நரேஷன் வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரி கூடிய நரேஷன் வந்து எப்போவுமே நம்ம எழுதணும் மறக்காமல். டெபிட்டில் 7,000 அண்ட் கிரெடிட்டில் 7,000. இதான் வந்து மொத்தமாக இது எல்லாத்துக்குரிய ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை லெஜரில் போஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து இப்போது லெஜர் பார்க்கலாம். லெஜர் என்னென்னா பண்ணும் அப்படின்னா,
இப்போ ஜேர்னல் என்ட்ரியில் என்னென்ன அக்கௌண்ட்டெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணோமோ அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட், இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோபி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் போட்டிருக்கோமா. ஸோ என்னென்ன அக்கௌண்ட் வரும்? கோபி அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஆல்ரெடி நம்ம கேஷ் அக்கௌண்ட் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டோன்றப்போ இன்னொரு கேஷ் அக்கௌண்ட் நம்ம போட தேவையில்லை. ஒரு கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன் என்னெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் அந்த கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கீழே நம்ம கொண்டு வரணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் வேறு ஃபர்னிச்சர் சம்மந்தமான என்னென்ன என்ட்ரி எது வந்திருக்கோ அது எல்லாமே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு கீழே நம்ம கொண்டு வரணும். இப்போ வந்து லெஜர் பார்த்தோன்னா நமக்கு புரியும். இதுதான் வந்து அமரோட லெஜர் புக், லெஜர் ஆஃப் அமர். ஃபஸ்ட்டு என்னென்னா கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கேஷ் அக்கௌண்ட் கேஷ் ட்ரான்சாக்ஷன் என்னெல்லாம் நடந்ததோ அதை வந்து இதில் போட்டிருக்கோம். இது வந்து டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு. ஃபார்மேட் முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா நான் இந்த வாட்டி இந்த இதுதான் பார்த்துக்கோங்க. டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப்னா வந்து என்னதான் ஜேர்னல் ஃபோலியோ, ஜேர்னல் புக்கோடைய பேஜ் நம்பர். அண்ட் தென் அமௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், அமௌண்ட். டெபிட் சைடு ஃபுல்லாக லெஜரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக டெபிட், ரைட் சைடு ஃபுல்லாக கிரெடிட் காலம். அந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் சைடில் என்ன போட்டிருக்காங்கன்னா மார்ச் 1 நடந்த டிரான்சாக்ஷன் வந்து கிரெடிட் சைடு வந்திருக்கு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டோம் இல்லையா. ஸோ கேஷ் வந்து நம்ம கிரெடிட்டில் போட்டிருந்தோம். அதனால் கேஷ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அதோட அமௌண்ட் பர்ச்சேஸ் 25,000க்கு பண்ணியிருக்கோம். அதோட அமௌண்ட் இங்கே வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 2004 மார்ச் 5 வந்து கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் 2 சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது வந்து கேஷ் அக்கௌண்ட், இதோட டெபிட் சைடு 2 சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதோட அமௌண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடந்திருக்குன்னா ரிசீவ்டு ஃப்ரம் ராபர்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராபர்ட் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் 2 ராபர்ட் அக்கௌண்ட் 6,000 வந்து அவர்கிட்ட வந்து கேஷ் ரிசீவ் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மார்ச் 9 கோபி பெய்டு கோபின்னு போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து பை கோபி அக்கௌண்ட்டுன்னு போட்டு 5,000 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மார்ச் 20 என்ன நடந்திருக்குன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 7,000. ஸோ இதான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம்? ஒன்று கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து கோபி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ 2004 மார்ச் 1 2 கேஷ் அக்கௌண்ட் 25,000க்கு பர்ச்சேஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மார்ச் 3 2 கோபி அக்கௌண்ட் 19,000 கிரெடிட் பர்ச்சேஸ் நடந்தது இல்லையா. ஸோ 2 கோபி அக்கௌண்ட் 19,000. அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு கிரெடிட் சைடு மட்டும்தான் என்ட்ரிஸ் வந்து வர மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம போஸ்ட் பண்ண ஜேர்னல்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. அதனால் இதில் என்னென்னா 2004 மார்ச் 2 கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா. கேஷ் சேல்ஸ் அதாவது ஆமாம் கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட் போட்டு 50,000, பை கேஷ் அக்கௌண்ட் 50,000. அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் 5 பை ராபர்ட் அக்கௌண்ட் 8,000, பை ராபர்ட் அக்கௌண்ட் 8,000. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் வந்து ஒன்று தான் கேஷ் தான் நடந்தது. ஸோ மார்ச் 20 என்ன டேட்டில் நடந்தது? மார்ச் 20. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அந்த என்ட்ரி போட்டோம் இல்லையா. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் 2 கேஷ் அக்கௌண்ட் போடணும். அமௌண்ட் வந்து 7,000. நெக்ஸ்ட்டு வந்து கோபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கோபி அக்கௌண்ட் வந்து என்ன 2004 மார்ச் 9 வந்து கோபி அக்கௌண்ட்டில் என்ன நடந்திருக்கு? கோபி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஆமாம் அதனால் ஸோ கோபி அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் 2 கேஷ் அக்கௌண்ட் 5,000 வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மார்ச் 3 வந்து கோபி வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணார் இல்லையா. ஸோ அதுக்கான இது. ஸோ பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 19,000. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கோபி அக்கௌண்ட் தான் அந்த ஜேர்னல் என்ட்ரி. ஸோ கோபி அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ்ன்னு போட்டு 19,000 வந்து போடணும். நெக்ஸ்ட்டு வந்து ராபர்ட் அக்கௌண்ட்.
ராபர்ட் அக்கௌண்ட். ராபர்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்ன பண்ணணும்னா மார்ச் 5ல் வந்து டு சேல்ஸ் அக்கௌண்ட் 8,000. கிரெடிட் சைடில் 2004 மார்ச் 7 பை கேஷ் அக்கௌண்ட் 6,000. அதாவது கேஷ் வந்து அவர் வந்து கேஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் வந்து மொத்தம் வந்து லெஜர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜேர்னல் என்ட்ரியில் போட்டது எல்லாமே வந்து லெஜரில் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.